குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 7th வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வட இந்தியாவின் ராஜபுத்திர அரசுகள் மற்றும் அவற்றை போன்ற ஏனைய அரசுகள் குறித்த அறிவினை பெறுதல், இந்திய பண்பாட்டிற்கு ராஜபுத்திரர்கள் மற்றும் பாலர்களின் பங்களிப்பினை மதிப்பிடுதல், அராபியர் மற்றும் துருக்கியரின் தொடக்க கால இராணுவ படையெடுப்புகள் குறித்து அறிந்து கொள்ளுதல். இதுதான் நம்ம கற்றல் நோக்கங்கள். இப்போ அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்போது ராஜபுத்திரர்களினுடைய வீரம், வீரதீரம், அஞ்சாமை குறித்த கதைகள் நிறைய இருக்குது. அதில் ராஜபுதனம் என்பது ராஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பால் ஆனது. அவற்றில் மிகவும் புகழ் பெற்றதுன்னு பார்த்தா சித்தூர். இது என்னென்னா, அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணையும் மையமாக சித்தூர் விளங்கியிருக்கு. மாலவம், குஜராத் ஆகியவற்றோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா சித்தூர் மிக சின்னது தான். இருந்தாலும் ராஜபுத்திரர்கள் இந்த அரசுகள்லையும் ஆட்சி செஞ்சாங்க. சித்தூரினுடைய ராணா அப்படிங்கிற ஒரு அரசர் மாலவம்ங்கிற ஊரை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா, பக்கத்தில் படம் இருக்குது பாருங்கள், அந்த ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்பட்டது. பிரதிகாரர்கள் மேற்கிந்திய பகுதிகளிலும் பாலர்கள் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் வலிமைமிக்க அரசுகளை நிறுவியிருந்தனர். 9ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தான், கன்னோஜ் ஆகிய பகுதிகளின் மேல் இறையாண்மை கொண்ட சக்தியாக தம்மை கூறிக்கொள்ளும் அளவிற்கு இந்த பிரதிகார அரச வம்சம் வளர்ச்சி பெற்றிருந்தது. இந்த பிரதிகார அரசின் வீழ்ச்சி வங்காளத்தில் பாலர்களின் எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவில் சவுகான்களின் எழுச்சிக்கும் வித்திட்டது. கிபி 712 சிந்து பகுதியை, உங்களுக்கு இந்த மேப்பு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சிந்து ஆறு இருக்கு இல்லையா, சிந்து சமவெளி, இந்த பக்கம்தான் அரேபியர்கள் கைப்பற்றுவதற்காக வந்திருக்காங்க. அப்போது அந்த கைப்பற்றியதிலிருந்தே இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய காலகட்ட வரலாறு தொடங்கி இருக்கணும். ஆனால் இந்த கன்னோஜை ஆண்ட அரசர்களின், குறிப்பாக அசோவர்மனின் எதிர்ப்பின் காரணமாக அவர்களுக்கு பின்னர் 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை வட இந்தியாவின் பெரும் பகுதியையும் கன்னோஜையும் கட்டியாண்ட ராஜபுத்திர அரசர்கள் மற்றும் தலைவர்களின் எதிர்ப்பின் விளைவாலும் இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய காலகட்டம் 1200 தான் தொடங்கிற்று. நீங்கள் இந்த மேப்பு நல்லா பார்த்துக்கணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். வட இந்திய அரசுகள் அப்படிங்கிறதுல இந்த மேப்பு வாங்கி இதே போல் நீங்கள் குறிக்கணும். முதல்ல இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். தோமரர்கள், டெல்லி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. சவுகான்கள் எந்த பக்கமாக இருக்கிறாங்க? வடமேற்கு சைடில் இருக்குது சவுகான்கள். அடுத்து சோலங்கிகள், இது குஜராத்தில் இருக்குது இல்லையா, அது கீழே பாருங்கள். ராஷ்டிர கூடர்கள், சோழர்கள் ஆண்டாங்க. கீழே நம்ம தமிழ்நாட்டில் சோழர்கள் ஆண்டாங்க. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா பாலர்கள் இருக்கா, பாலர்கள் வங்காளத்தில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா காமரூபம், அடுத்து நாலந்தா, அங்கே தான் பல்கலைக்கழகம் இருந்தது. அடுத்து சந்தேலர்கள் கொடுத்துருக்கு, அந்த இடங்களில் சந்தேலர்கள்ங்கிறவங்க ஆட்சி செஞ்சாங்க. அப்படியே கொஞ்சம் மேலே போனால் பிரதிகாரர்கள் அந்த இடத்துல ஆட்சி செஞ்சுருக்காங்க. அது கன்னோஜுங்கிறது மிக செழிப்பான ஒரு இடமாக இருந்திருக்கு. அதை கைப்பற்றுவதற்காகத்தான் நிறைய மன்னர்கள்லாமேவும் போர் புரிஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? முதல்ல இதை நம்ம எங்கெங்கிறத நீ தெளிவாக பார்த்துக்கிட்டேன்னா அடுத்து நம்ம பாடத்துக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ராஜபுத்திரர்களினுடைய தோற்றம். ராஜபுத் என்னும் சொல் ராஜபுத்திர என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். அதன் பொருள் என்ன அப்படின்னா, அரசவம்ச இரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் என்பதாகும். கிபி 647 ஹர்ஷரினுடைய மறைவை தொடர்ந்து வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் பல பகுதிகளில் பல்வேறு ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்கள் அரசுகளை நிறுவிக்கொண்டன. ஹர்ஷருக்கு அப்புறமா ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்களுடைய அரசுகளை நிறுவிக்கிட்டாங்க.
ராஜபுத்திரர்கள் தங்கள் வம்சாவளி தோற்றத்தை கடந்த காலத்திலிருந்து தொடங்குகின்றனர். அவர்களின் மிக முக்கியமான 3 குலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, சூரிய வம்சி என்னும் சூரிய குலம், அடுத்து சந்திரவம்சி என்னும் சந்திரகுலம், அடுத்தது இன்னொன்று அக்னி குலம், அதாவது நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு பேர். இந்த சூரியகுல சந்திரகுல வழித்தோன்றர்கள் என கூறிக்கொள்ளும் ராஜபுத்திரர்களுள்ள முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தா பந்தேல்கண்டின் சந்தேலர்கள் ஆவர். ஹரியானா பகுதியில் தோமரர்கள் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் இவர்கள் சவுகான்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். சவுகான்கள் அவங்களெல்லாம் தோற்கடிச்சிட்டாங்க. சந்தேலர்கள், தோமரர்கள் இவங்கள் எல்லாமேவும். அடுத்து ஜேம்ஸ் டாட் என்னும் கீழ் திசை புலமையாளர் கிபி 1829 முக்கியமான 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டுள்ளார். அதில் பார்த்திங்கன்னா 4 குலங்கள் சிறப்பு தகுதி பெற்றவை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பிரதிகாரர்கள், சவுகான்கள், சோழங்கிகள் என்றழைக்கப்பட்ட சாளுக்கியர்கள், அதாவது தக்கான சாளுக்கியரிடமிருந்து வேறுபட்டவர்கள். அடுத்து பவாரை சேர்ந்த பரமாரர்கள். இந்த 4 குல மரபினர்களும் பார்த்திங்கன்னா அக்னி குல தோன்றல்களில் வந்தவங்க. இப்போது பிரதிகாரர்கள். இந்த 4 முக்கிய குல மரபுகளை சார்ந்த ராஜபுத்திரர்களில் ஒரு பிரிவினர் தான் பிரதிகாரர் அல்லது கூர்ஜர பிரதிகாரர். இவங்க கூர்ஜ ராட்டிராவிலிருந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா என்பவர் கூர்ஜர அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டினார். பிரதிகார அரசர்களில் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் பார்த்திங்கன்னா 1ஆம் நாகப்பட்டர். இது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். 1ஆம் நாகப்பட்டர். அடுத்து கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஃபரூச், ஜோத்பூர் ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்த அவர் தனது ஆட்சி பரப்பை குவாலியர் வரை விரிவுபடுத்தினார். சிந்துவின் மீது அரேபியர் மேற்கொண்ட படையெடுப்பை நம்ம பார்த்தோம் இல்லையா, சிந்து சமவெளி பகுதி பார்த்தோம் இல்லையா, பாகிஸ்தானை ஒட்டி இருக்கும் இந்த சிந்து சமவெளி. அந்த சிந்துவின் மீது அரேபியர் மேற்கொண்ட படையெடுப்பை இவர் முறியடித்து அவர்களுடைய விரிவாக்க நடவடிக்கையெல்லாம் தடுக்கிறார். அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற வத்சராஜா ஒட்டுமொத்த வட இந்தியாவின் மேல் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டார். ஆனால் கன்னோஜை கைப்பற்ற அவர் மேற்கொண்ட முயற்சி வங்காள பகுதியின் பால வம்ச அரசரான தர்மபாலாவுடன் பகை ஏற்பட வழிவகுத்துச்சு. இந்த வத்சராஜாவை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற 2ஆம் நாகப்பட்டர், ராமபத்ரா ஆகியோர் குறிப்பிடத்தகுந்த சாதனைகள் எதுவுமே அவங்க புரியலை. ஆனால் ராமபத்ராவுக்கு பின்னர் அவருடைய மகனான மிகிர போஜா அல்லது போஜா என்பவர் அரியணை ஏறுறார். பதவியேற்ற சில ஆண்டுகளில் பிரதிகாரர்களின் அதிகாரத்தை வலுப்படுத்துவதில் அவர் வெற்றி பெற்றார். ஒரு வலிமை மிகுந்த அரசராக அவர் தனது நாட்டில் அமைதியை பராமரித்தார். அரேபியர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அச்சுறுத்தல்களை உறுதியுடன் அவர் சமாளித்தார். போஜாவுக்கு பின்னர் ஒரு 100 ஆண்டு காலம் பிரதிகார பேரரசு புகழோடும் கீர்த்தியோடும் விளங்கியது. இவர் வந்ததுக்கப்புறம்தான் புகழோடும் கீர்த்தியோடும் விளங்குச்சான். அரேபியர்களை வெற்றிகரமாக எதிர்த்த பிரதிகாரர்கள் தங்கள் கவனத்தை கிழக்கு நோக்கி திருப்பினர். முதல் 1000 ஆண்டின் இறுதியில் ராஜஸ்தான் மற்றும் மாலவத்தின் பெரும் பகுதியை அவர்கள் ஆண்டனர். கன்னோஜையும் சில காலம் தங்கள் வசம் வைத்திருந்தனர். 11, 12ஆம் நூற்றாண்டுகளில் ராஜபுத்திரர்கள் தங்களுக்கு இடையிலேயே போர்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க. போரெல்லாம் புரிஞ்சாங்க. இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி பல உள்ளூர் சிற்றரசர்கள் எல்லாமேவும் சுதந்திர அரசர்கள் போல ஆயினாங்க. அடுத்து பாலர்களில் தர்மபாலர். இவர் கிபி 770 810 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. இந்த பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். அரச பரம்பரையை சேர்ந்தவர் என்ற பின்னணி அவருக்கு இல்லை. ஆனாலும் திறமையின் காரணமாக மக்கள் அவரை அரசராக தேர்வு செய்கிறாங்க. கிபி 750 770 வரையிலான ஆட்சி காலத்தில் அவர் வங்காளத்தில் பாலர்களின் எதிர்கால மேன்மைக்கான அடித்தளத்தை அமைத்தார். அவருடைய மகன் தர்மபாலர் பால அரசை வட இந்திய அரசில்
ஒரு வலிமை மிக்க சக்தியாக உருவாக்குறார். கன்னோஜுக்கு எதிராக வெற்றிகரமான படையெடுப்பை அவர் மேற்கொள்கிறார். அவர் மிகச்சிறந்த பௌத்த ஆதரவாளர் ஆவார். அவரால் உருவாக்கப்பட்ட விக்ரமசீலா மடாலயம் பௌத்த கல்விக்கான மிகச்சிறந்த மையமாயிற்று. கீழே விக்ரமசீலா மடாலயம் கொடுத்துருக்கா. இது பார்த்திங்கன்னா பௌத்த மத கல்விக்கு சிறந்த மையமாக இருந்துச்சு. தர்மபாலரை தொடர்ந்து அவருடைய மகன் தேவபாலர் ஆட்சி பொறுப்பேற்கிறார். அவர் பாலர்களின் ஆட்சி அதிகாரத்தை கிழக்கு நோக்கி காமரூபம், நம்ம பார்த்தோம் இல்லையா, அது அசாம் வரைக்கும் இருக்குது, அஸ்ஸாம் தான் காமரூபம் வரைக்கும் விரிவுபடுத்துகிறார். அவரும் தலை சிறந்த பௌத்த ஆதரவாளராக இருக்கிறார். அவர் பௌத்தர்களுக்கு 5 கிராமங்களை கொடையாக வழங்குகிறார், அதாவது தானமாக கொடுக்குறார். அவரும் மகதத்தில் மடாலயங்களையும் பல கோவில்களையும் நிறுவினார். தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றில் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என்று வரலாற்று அறிஞர் ஆர்சி மஜூம்தார் கூறியிருக்கிறார். தேவபாலருக்கு பின்னர் 5 அரசர்கள் அப்பகுதியை சிறப்பித்து சொல்ல இயலாத அளவிற்கு ஆட்சி புரிந்தனர். அதுக்கப்புறமா ஆனால் 988ஆம் ஆண்டு முதலாம் மகிபாலர் அரியணை ஏறியதை தொடர்ந்து பாலர் அரசு முன் எப்போதும் இல்லாத பெயரையும் புகழையும் பெற்றது. அடுத்து இந்த முதலாம் மகிபாலர் இவர் வந்ததுக்கப்புறம்தான் என்னாச்சு, இவர் அரியணை ஏறியதை தொடர்ந்து தான் எப்போதும் இல்லாத பெயரையும் புகழையும் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதலாம் மகிபாலர் பால வம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர் ஆவார். இவர் 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார். பிரதிகாரர்களுடைய வீழ்ச்சியானது மகிபாலருக்கு வட இந்திய அரசியல் நிகழ்வுகளில் முதன்மையான பாத்திரத்தை வகிக்கும் வாய்ப்பை வழங்கியது. ஆனால் தென்னிந்திய அரசரான தென்னிந்தியாவில் நம்ம தமிழ்நாடு இந்த சைடு வர்றது தான் தென்னிந்தியா, அங்கே ஆட்சி புரிஞ்ச ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பின் காரணமாக வாரணாசிக்கு அப்பால் அவர் தனது அதிகாரத்தை விரிவுபடுத்த அவரால் இயலாமல் போயிற்று. பால வம்சத்தினுடைய பண்டைய புகழையும் பெயரையும் மகிபாலர் மீட்டெடுத்தார். வாரணாசி, சாரநாத், நாலந்தா ஆகிய இடங்களில் சமயம் சார்ந்த ஏராளமான கட்டடங்களை கட்டுவித்த மகிபாலர் பழைய கட்டடங்களையும் புனரமைத்தார். இந்த மகிபாலனின் இறப்பை தொடர்ந்து பாலவம்சம் வீழ்ச்சியுற்று சேனா வம்சத்தின் வருகைக்கு வழிவிட்டது. அடுத்து சவுகான்கள். இந்த சவுகான்கள் கிபி 956 முதல் 1192 வரைக்கும் இன்றைய ராஜஸ்தானின் கிழக்கு பகுதிகளை சாகம்பரி நகரில் தலைநகரை நிறுவி ஆட்சி புரிந்தவர்கள் ஆவர். இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் என்பவர் ஆவார். இவர் ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் எனவும் அறியப்படுகிறார். இந்த சவுகான்கள் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாக இருந்தவராவார். அரேபியரின் படையெடுப்பின் போது பிரதிகாரர்களுடன் தோளோடு தோள் நின்றவர் ஆவார். யார்? இந்த சிம்மராஜ். சவுகான் வம்சாவளியின் கடைசி அரசரான பிருத்திவிராஜ் சவுகானே அரச வம்சாவளி அரசர்களுள் தலை சிறந்தவர் என கருதப்படுகின்றார். அவர் 1191ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடிக்கிறார். ஆனால் இருந்தாலும் அந்த 1192 நடைபெற்ற 2ஆம் தரையின் போரில் அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். இந்த பிருத்திவிராஜை பற்றி ஒரு காவியம் எழுதியிருக்கிறார். யார் அப்படின்னா, இந்த பிருத்திவிராஜ சவுகான் இறந்ததுக்கு அப்புறமா சந்த் பாரதை என்னும் கவிஞர் பிருத்திவிராஜ ராஜோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றினார். அந்த காவியத்தில் என்ன ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னோஜ் அரசனுடைய மகளுக்கு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னா சுயம்வரம் நடத்துவாங்க. பெண்ணுக்கு பெண்ணே கணவனை தேர்ந்தெடுத்து கொள்வது. அது உறவினர்கள் முன்னால் பெரிய சபை இருக்கும். அதில் எல்லா அரசர்கள் அல்லது இளவரசர்கள்லாம் இருப்பாங்க. அதில் அந்த மணமகளுக்கு பிடித்த மணமகன் எந்த அரசருக்கு மாலை சூடுறாங்களோ அந்த அரசரை தான் அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க.
அந்த மாதிரியில் அவங்க சுயம்பரம் நடத்துகிறாங்க. அப்போ சுயம்பரம் நடத்தும்போது ஏற்கனவே இந்த இளவரசி என்ன பண்ணியிருக்காங்க, பிருத்திவிராஜன் மேலே காதல் வயப்பட்டிருக்காங்க. அவரையே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பிருத்திவிராஜ் இவளுடைய அந்த இளவரசியினுடைய தந்தைக்கு எதிரியாக இருக்காங்க. அப்போ எதிரிக்கு யாராவது கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் பிருத்திவிராஜ் இந்த அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் என்ன செய்கிறாருன்னா, அந்த கண்ணோஜினுடைய அரசர் அவருக்கு அழைப்பு அனுப்பவில்லை. ஆனால் எல்லா அரசருக்கும் அவர் என்ன செய்யணும்னா அழைப்பு விடணும். சுயம்பரம் நடக்குது அப்படின்னா எல்லா அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் அழைப்பு விடுக்கணும். ஆனால் இவர் அழைப்பு விடவில்லை. அதுக்கு மேலும் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த பிருத்திவிராஜ சவுக்கானை போல ஒரு சிலையை செய்கிறாரு. அந்த அரச சபையினுடைய வாசலில் ஒரு வாயில் காப்போனை போல் நிறுத்தி வைக்கிறார். வாயில் காப்போன்னா யார்? ஒரு செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறார். ஆனால் அப்படி நிறுத்தி வச்சாலும் இந்த இளவரசி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் கூடி இருந்தவங்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிற மாதிரி அந்த இளவரசர்கள் எல்லாரையுமே மறுத்துட்டு அந்த பிருத்திவிராஜனுடைய சிலைக்கு போய் மாலையிட்டு தனது விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான். இதை தூரத்தில் இருந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த இந்த பிருத்திவிராஜ் இளவரசியை அழைச்சிக்கிட்டு குதிரையில் தப்பி ஓடி போயிடுறாங்க. பின்னால் அதுக்கப்புறமா இந்த இருவரும் திருமணம் செய்து கொள்கிறாங்க அப்படின்னு இந்த காவியத்தில் யார் எழுதினது? சந்த் பாரதை அப்படிங்கிற கவிஞர் இந்த காவியத்தை இயற்றியிருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம ராஜபுத்திரர்களுடைய தோற்றம், பிரதிகாரர்கள், பாலர்கள், சவுக்கான்கள் வரைக்கும் நம்ம இந்த லெசன் பார்த்தோம். அடுத்த லெசனை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.